18/4/2025 நிர்மல் 428 உண்டான ஒரு கேரளா கணிப்பு தான் பார்க்க போகிறோம். நம்ம நான் கணிப்பை பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம என்ன கொடுத்தோம், என்ன வந்திருக்குன்னு ஒரு பாடம் பார்த்துடலாம். நேற்றுக்கு பாருங்கள், ஆல் போர்டு 8-0 கொடுத்துருந்தோம், சப்போர்ட்டுக்கு 4 கொடுத்துருந்தோம். ரிசல்ட்டே அதான் 4-0-0. சரிங்களா? நம்ம வந்து 4 சி போர்டில் கொடுத்துருக்கோம், 4 ஏ போர்டுக்கு போயிருக்காது. போர்டு மாறலாம், ஆனால் போர்டுக்குள்ளே நம்ம 0 கொண்டு வரல, ஒரு தப்பு பண்ணிட்டோம். ஏன்னா ஆல் போர்டு நம்பர் நம்ம எப்பவும் உள்ளே கொண்டு வந்துடுவோம். ஆனால் நேற்றுக்கு எடுக்கும்போது அதை மிஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா 2Dயை பொறுத்த வரைக்கும் 0 காட்டலை எனக்கு. அதனால் டபுள்ஸ் வந்தால் வரும்னு சொல்லிவிட்டு இதில் நான் கொடுக்காம விட்டுட்டேன். பார்த்தீங்கன்னா பி போர்டு சி போர்டு அழகாக 4 மட்டும், ஏ போர்டில் 9 கொடுத்துருக்கேன். அந்த 4க்கு பவர் 9 பவர் 4 மேலே போயிருக்குது. அப்படியே டபுள்ஸ் மொதல் நம்பரே அதான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். அந்த 4 நம்பர் ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருந்தேன். 00ங்கிறது பிசியில் அப்படியே உட்காந்துருக்குது. இந்த 4 மட்டும் மேலே போயிருக்கு. 400ன்னு சொல்லிட்டு ரிசல்ட்டு வந்திருக்கு. சரிங்களா? இதுதான் நமக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பை மிஸ் பண்ணுறது. நல்ல ஒரு கெஸ்ஸிங் எடுத்துருக்கலாம், கொஞ்சம் ஐடியா பண்ணியிருந்தோம்னா. சரி 0-0-0ன்னு வருமா அப்படின்ட்டு விட்டுட்டோம். ஆனாலும் பேட்டர்னில் டபுள்ஸ் காட்டுச்சு. 00ங்கிறது மெயினாக காட்டுச்சு. அதனால தான் 5 கீழே வச்சு மேலே 0 கொடுத்துருந்தோம். மேலே இருக்க 4 நம்பர் ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருந்தோம். வந்தால் டபுள்ஸ் வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அதை சொல்லியிருந்தோம். 4 டபுள்ஸாக வரும்னு எதிர்பார்த்தோம் அதிகபட்சம். ஆனால் 0 தான் மெயினாக வந்தது. 1 இதெல்லாம் பார்த்தோம். ஆனால் இங்கே 0 கொடுக்கல நான். ஆனால் மிஸ்ஸிங் தான், கொஞ்சம் மிஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லலாம். ஆனால் சொல்லியிருக்கும் போது 2Dயில் மட்டும் நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம், அவ்வளோதான். சரிங்களா? ஆல் போர்டு நமக்கு அதாவது வரதை அந்த போர்டுக்கு கரெக்டாக வச்சுருவோம். ஆனால் நம்ம கொஞ்சம் கால்குலேஷன் பண்ணி தான் அதை 3 டிஜிட்டல் செட் பண்ணணும். அதுக்காக தான் நான் கொடுக்குற 3 டிஜிட்டலை விட நான் இங்கே மட்டும் பாருங்கள் அதிகபட்சம் அப்படின்னு சொல்கிறது நான். சரி, நாளைக்கு உண்டான கணிப்பில் போயிடலாம். நமக்கு ஒரு 00ங்கிறது நல்ல ஒரு வின்னிங் தான். சரிங்களா? 4 கொடுத்துருக்கோம், ஆல் போர்டு 0வும் கொடுத்துருந்தோம். ஓகே, நாளைக்கு உண்டான கெஸ்ஸிங்கை பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி பாருங்கள், 8610575149. இது கேரளா மற்றும் டிஆர் புக்கிங் போடுறவங்க இந்த நம்பருக்கு போட்டுக்கலாம். 1 மணி டிஆர், 6 மணி டிஆர், 8 மணி டிஆர், 3 மணி கேரளா. 4 ஷோ புக்கிங் இருக்குது. இந்த நம்பரை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கலாம். 8610575149. சரிங்களா? 4 ஷோ புக்கிங் போட விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் வாட்ஸ்அப்பில் ஹாய் மெசேஜ் பண்ணுங்கள். டிடிஎஸ்லாம் சென்ட் பண்ணப்படும். அதுக்கப்புறம் டிக்கெட் போட்டுக்கலாம். சரிங்களா? ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு வர்றது நிர்மல் நாளைக்கு 428. சரிங்களா? 8-6ங்கிறது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. 2ஆம் நம்பரில் வருது. சரிங்களா? 6 திருப்பினா 9. நான் அதை சொல்லிக்கிறேன். ஏன்னா 6 வரும்போதெல்லாம் அந்த மாதிரியும் வரும். 6ஆகவும் வரலாம், 6 திருப்பினா 9ஆகவும் வரலாம். 6க்கு நம்ம 1 வச்சுருக்கிறோம் ஏற்கனவே. 8க்கு 3 கொடுத்துட்டோம், 2க்கு 7. இதை ஏன் சொல்கிறேன்னா சி போர்டில் வருது, அதுவும் அதுக்காக நம்ம சொல்லி கொடுக்குறோம். சப்போஸ் 6 சி போர்டில் வரலாம். சரிங்களா? நாளைக்கு ஆனால் கொடுக்குற நம்பர்கள் உள்ளே வர்றதுக்கு அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குது. ஆனால் எந்தெந்த நம்பர் எப்படி மாறி போகணுன்னு மட்டும் சரியாக தெரியல. ஏன்னா போர்டுகள் வந்து கரெக்டாக உட்காரல. எந்த நம்பரும் எனக்கு எல்லா போர்டுக்கும் எல்லா நம்பரும் சேஞ்ச் ஆகலாம். ஆனால் கொடுத்துருக்க நம்பர் வரும். சரிங்களா? ஆனால் முடிஞ்ச அளவுக்கு அந்தந்த போர்டுக்கு ஒவ்வொரு நம்பரை கொடுத்துருக்குறேன் நான். உங்கள் கணிப்பில் எப்படி பாருங்கள், 0 வந்துட்டு 3 போர்டுக்குமே வருது. நாளைக்கு சப்போஸ் வந்தால் வரலாம், இல்லைன்னா 0 ஆனால் ஒரு போர்டுக்காவது வரலாம், இல்லை வராமல் கூட போகலாம். சரிங்களா? 9 வருது. 9 அதிகபட்சமாக 3 போர்டுக்குமே காட்டுது. 2ஆம் நம்பர் வெளியில் வச்சுருக்கோம், அதே மாதிரி தான். அதனால தான் கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்குது நாளைக்கு. ஆனால் கொடுத்துருக்க நம்பர் உள்ளே வரலாம். உங்கள் கணிப்பில் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கு அந்த மாதிரி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஏ போர்டில் 9-1, பி போர்டில் 8-0, சி போர்டில் 6-5. நாளைக்கு வந்ததுக்கப்புறம் தான் நான் கரெக்டாக கொடுத்துருக்கேனா இல்லை மாறி கொடுத்துருக்கேனான்னு பார்க்கணும். ஏபிபிசி ஏசியை பொறுத்த வரைக்கும் 09, 21, 68, 29, 30, 82, 71, 19. இது 2Dயில் கண்டிப்பாக நாளைக்கு இதுலேருந்து ஒரு நம்பர் கண்டிப்பாக வின்னிங் வர்றதுக்கு அதிகபட்சமாக வாய்ப்புகள் இருக்கும் என்னுடைய கணிப்பில். சரிங்களா? உங்களுக்கு அந்த மாதிரி ஸ்ட்ராங்காக நம்பிக்கை இருந்தால் ப்ளே பண்ணிக்கோங்க. ஆனால் ரொட்டேட் ஆகிறதுக்கு அதிகபட்சம் வாய்ப்புகள் உண்டு. சரிங்களா? 09ங்கிறது 90 வரலாம், 21ங்கிறது 12 மாறலாம், 68ங்கிறது 86 மாறலாம், அந்த மாதிரி. சரிங்களா? உங்கள் கணிப்பில் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு ப்ளே பண்ணிக்கோங்க. நாளைக்கு டபுள்ஸ் வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் வந்தால் ட்ரிபிள்ஸாக கூட வரலாம், வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். சரிங்களா? மேலே கொடுத்துருக்க 4 நம்பர் ரொம்ப முக்கியம். 0 வராதுன்னு நினைக்காதீங்க. 0 வர்றதுக்கு இந்த மாதத்தில் ட்ரிபிள்ஸுக்கான ஒரு நம்பர்னால் 0வும் 2 மட்டும்தான். அது எனக்கு தெரிஞ்சு வருது. 0வும் 2ம் இந்த மாதத்தின் ட்ரிபிள்ஸுக்கான நம்பர். அது மட்டும் இப்போமே நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அது இந்த மாதத்தின் நம்பர் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த 2 நம்பர் அதிகபட்சமாக வர்றதுக்கு வாய்ப்பு உள்ளது. சரிங்களா? பார்த்துக்கோங்க. அது எப்போ அடிக்கிறாங்க, நாளைக்கு கூட அடிக்கலாம், சொல்ல முடியாது. சரிங்களா? 3 டிஜிட்டலை பொறுத்த வரைக்கும் 138, 942, 982, 046,
241 506 682 295. ஓகேங்களா? இந்த நம்பர்கள்லேருந்து நாளைக்கு வரலாம். 3 டிஜிட்டல் கூட நாளைக்கு ஏதாவது ஒன்று நல்ல ஒரு பாக்ஸில் வின்னிங் வரும்னு எதிர்பார்க்குறேன். இல்லை பிசியாவது உட்காருன்னு பார்க்கலாம். சரிங்களா? நம்மளுக்கு எப்பவும் சொல்கிற மாதிரி தான், நம்ம ஆல் போர்டு நம்பரை வச்சு இதை செட் பண்ணி எடுக்கும்போது இதில் இருந்தால் நல்ல ஒரு வின்னிங் கிடைக்கும் நமக்கு. அது வந்து ஒரு கன்ஃபார்ம் நம்பர். வாரத்தில் 2 நாள் தான் நமக்கு அவுட் ஆகும். சரிங்களா? மீதி 4 நாள் 5 நாள் நல்லாவே வரும். ரெகுலராக சேனல் பார்க்குற நண்பர்கள் தெரியும். அதனால் பார்த்து ப்ளே பண்ணிக்கோங்க. சரிங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பெல்லைக்கான ஆனில் போட்டுக்கோங்க. நாளைக்கு நல்ல ஒரு கெஸ்ஸிங்கில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.